World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். நமது விழாவினை அலங்கரிக்கக்கூடிய அற்புதமான மேடை பேச்சாளர், கிட்டத்தட்ட தனது 35 ஆண்டு கால ஜோதிட ஆய்வில் 2 லட்சம் ஜாதகங்களை பார்த்த நபர், பெருந்தன்மைக்குரிய நமது வெப்படை கந்தசாமி அவர்கள். பொதுவாக நம்ம எல்லாருமே கிரகங்களை பற்றியும் பாவங்களை பற்றியும் ஓகேங்களா பேசிகிட்டு இருப்போம். ஜாதக ஆய்வுடன் கூடிய பலன் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஒரு ஜாதகத்துக்கு எந்த மாதிரியெல்லாம் இருந்தால் நாங்கள் தவிர்க்கணும், அதை ஜாதக ரீதியாக நீங்கள் ஆய்வு பண்ணி சொன்னீங்கன்னா எங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கும் மதிப்பு கொடுத்து ஓகேங்களா இப்போ உங்களுக்கு ஜாதக ரீதியாக திருமண பொருத்தத்தில் ஜாதக ஆய்வு எப்படி அப்படின்ற தன்மையில் ஐயா அவர்கள் தனது உரையை நிகழ்த்த இருக்கிறார். ஐயா அவர்களை பேச ஆரம்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஐயா வணக்கம். அதாவது பார்த்திங்கன்னா, ஜோதிடம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், ஒருத்தருக்கும் தெரியாதில்லை. பட்டு இங்கே இருக்கக்கூடிய நம்ம அனைத்து பேரும் ஜோதிடர் அல்லது ஆய்வாளர் பார்க்கக்கூடிய ரெகுலராக பார்க்கக்கூடிய கஸ்டமர் எல்லாமே இருக்கிறோம். எல்லாத்துக்கும் இந்த கட்டங்கள் பார்த்து பேசிக்கிட்டு தான் இருக்கிறதுனால என்னுடைய கோணங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரியாக இருக்கும். பட் எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் முதல்ல எனக்கு ஜோதிடம் எப்படி வந்தது, யார் சொல்லி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குருமார்களுக்கு ஒரு வணக்கம். மேலே உள்ள தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள் தான் நமக்கு ஜோசியம் சொல்லி கொடுத்தாங்க. தெய்வாம்சம் பொருந்திய ஞானிகள், அவருக்கு முதல் கண் வணக்கத்தை தெரிவிக்கணும். அடுத்ததாக நமக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த குருமார்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால், நான் எந்த ஒரு குருக்கிட்ட போய் உட்காந்து இதை சொல்லிக் கொடுங்க அப்படின்னு கேட்கல. நான் கிட்டத்தட்ட 87ஆம் வருஷத்தில் ஒரு பஞ்சாங்கம், ஆற்காடு பஞ்சாங்கம் 7 ரூபாயில் நான் வாங்கினேன். முதல் பஞ்சாங்கம் 7 ரூபாயில், வெறும் 7 ரூபாயில் அந்த பஞ்சாங்கம் வாங்கினேன். அன்னையிலேருந்து 87லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டேன். அப்போது நமக்கு தெய்வாசம் பொருந்திய ஞானிகள் தான் இதுக்கு நமக்கு அந்த ஒரு அம்சத்தை கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு வணக்கம். அடுத்ததாக இங்கே அமைந்திருக்கக்கூடிய ஜோதிடர்களும் பிரம்மாக்களும் அனைவரும் எனக்கு குருமார்கள் என்று தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பாயிண்ட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் கற்றுக்கிட்டது ஒரு வகையில் தெய்வாம்சம் ஒரு பொருந்திய ஞானிகள் என்னை இந்த வழியில் தள்ளி விட்டாங்க. இங்கே அனைத்து ஜோதிடர்களும் எனக்கு குருமார்கள் என்று தான் சொல்லணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய நமது மருதுமலை குறிச்சி ஐயா சுப்பிரமணிய சாமி அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டுகளாக நமக்கு அறிமுகம். நானும் ஃபோன் பண்ணி பேசியிருக்கிறேன். அவரும் சில கருத்துக்கள் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அவருக்கும் நன்றி சொல்லி வணக்கத்தை தெரிவிக்கிறேன். அடுத்ததாக நம்ம தர்மசாஸ்தா மணிகண்ட ராஜா நிறுவன தலைவர் அவர்களுக்கும் ஒரு நன்றி சொல்லி வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்ன கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ஒரு குழந்தை பிறப்பு அப்படின்னா கூட இந்த லக்னத்தில் எடுக்கலாமா, இதை செய்யலாமா அப்படின்னு அங்கேருந்து கூப்பிட்டு கேட்பேன், டிஸ்கஸ் பண்ணுவேன். இந்த குழந்தை பிறக்கிறது கூட இப்போ ஒரு குறைந்த காலகட்டமாக என்ன கொடுத்துருக்குறேன்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் ஒரு தேதி கொடுத்தாருன்னா அதுக்கு முன்னாடியே அந்த குழந்தை பிறந்துடும் அப்படின்னு நான் நிறைய எழுதி கொடுத்துருக்குறேன். இது சக்ஸஸ்ஃபுல். நான் நேரடியாக கூட்டிகிட்டு போய் காமிக்க சொல்லுவேன். இந்த தேதிக்குள்ளே இந்த குழந்தை பிறந்துடும் அப்படிங்கிற ஒரு சூட்சமங்கள் இப்போ ஒரு குறைந்த நாளாக ஒரு 2-3 வருஷமாக நான் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ அந்த மாதிரி ஒரு கனெக்ஷனும் நம்ம ஜோதிடத்தில் நம்ம மணிகண்ட ராஜா சார்கிட்ட நான் தெரிஞ்சிக்கிட்டு இருக்கிறேன். அந்த அளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, இந்த திருமண பொருத்தம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியம். அன்றைக்கி ஜோதிட துறையில் திருமண பொருத்தம் மிக மிக முக்கியம். அப்புறம் தொழில், இந்த வாழ்க்கையும் தொழில் இருந்தால் தான் மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு அம்சம் கிடைக்கும். இதுக்கு என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு தான் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, அதாவது ஜாதக அலங்காரத்தில் அவரவர் தமக்குமுள்ள ஆயுசும் பொன்னும் இவர்களின் வித்தை செல்வம் எழில் மரணங்கள் ஏழும் தவமுடைய பிரம்மதேவன் தனது கை தொடங்கும் முன் சிவனுடைய அருளினாலே கர்ப்பத்தில் நிச்சயிப்பார்னு சொன்னார். அப்போ அந்த எல்லாமே வாழ்க்கை நமது எல்லாமே அதுக்குள்ளே அடங்கிருச்சு. அப்போ நமக்கு அவரவர் தமக்கும் உள்ள தனக்கு என்ன நடக்கணுங்கிறது அந்த பிரம்மதேவன் தன்னுடைய பேனா எடுத்து என்ன எழுதுகிறாரோ அதன்படி நிச்சயமாக நடக்கும். அதனுடைய வழிகாட்டி தான் நாம்.
அந்த ஜோதிடத்தின் அடிப்படையில் இந்த திருமண பொருத்தம் என்பது மனைவி அமைவது, கணவன் அமைவது மிக மிக ஒரு முக்கியம். இது இருந்தால் தான் அவனுடைய வாழ்க்கையே நல்லா போகும், எந்த ஒரு மனிதராக இருந்தாலும். அப்படி நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த மணிகண்டராஜ் பேராசிரியர் ஒரு நூல் எழுதியிருக்கிறார் திருமண பொருத்தத்தில். அந்த பொருத்தம் எல்லா கணக்கை விட அதில் ருணபந்த பொருத்தம்னு ஒன்று கொடுத்துருக்கிறாரு. ருணபந்த பொருத்தம் ஒரு பாயிண்ட் அந்த இடத்துல இருக்கும். அந்த ருணபந்த பொருத்தம்னு அவர் எழுதலை, ஆனால் அதுக்கு பேர் என்ன கேட்டால் ருணபந்த பொருத்தம். அந்த ருணபந்த பொருத்தம் எப்படின்னு எடுத்துக்கிட்டால் அந்த நூலில் இருக்குது. அந்த ஃபாலோ பண்ணுமின்னா நம்ம வேற எந்த கணக்கும் போட வேண்டியதில்லை. அதாவது ராசி கேட்டால் இந்த பொண்ணு ராசி, அந்த பையன் ராசி, இந்த 2 ராசியை பார்த்தாவே நம்ம மிங்கிள் பண்ணி கரெக்டாக பொருத்தம் பார்த்துடலாம். இது அற்புதமாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அப்போ அந்த நூலை எல்லாருமே வாங்கி படிக்கலாம். அந்த நூலில் அந்த இடத்துல அந்த ருணபந்த பொருத்தம்னு அவர் போடாது இருந்தாலும் அது எந்த இடத்துல இருக்குதுன்னா கேட்டால் நான் சொல்லுவேன், இந்த பக்கத்தில் இந்த இடத்துல இருக்குதுன்னு நான் சொல்லுவேன், அதில் எடுத்துக்கலாம். அந்த பொருத்தத்தை பார்த்தாமே போதும், பொருத்தம் சிறப்பாக அமைச்சிடலாம். நம்ம நிறையா கணக்குகள் போக வேண்டியதில்லை. ஆனால் நான் அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கிறேன். ரெண்டாவது, இந்த ஏரியாவில் இந்த பக்கம் பள்ளிப்பாளையம், குமாரபாளையம், சங்ககிரி, திருச்செங்கோடு இந்த லைனில் பொருத்தம் அப்படின்னா யார் பார்ப்பாங்கன்னா நான் தான் அதிகமாக பார்ப்பேன். புரியுதுங்களா? பொருத்தம் அப்படின்னா யார் பார்ப்பானா அதிகமாக நான் தான் பார்ப்பேன். இன்னைக்கு காலையில் நான் 9 மணிக்குள்ளே 3 பொருத்தம் பார்த்துட்டேன். 3 பொருத்தம் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆல்ரெடி 9 மணிக்குள்ளே நான் இன்னைக்கு போகணுங்கிறதுக்காக 3 பொருத்தம் பார்த்துட்டு 9 மணிக்கு 9:30 சாப்பிட்டு ரெடியில் இருக்கிறேன். நம்ம செல்வராஜ் வரதுக்குள்ளே மறுபடியும் எங்கேருந்து வந்தாங்க, மலசமுத்திரத்து பக்கம் இருந்து ஒரு அம்மா வந்துருச்சு, ரொம்ப தூரமாக. 1வது பாருங்கன்னு சொன்னாங்க. சரி, 1வது பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரு ஜாதகம் பார்த்தேன். அதுக்கு பிறகு இன்னொரு அம்மா வந்தது, போயிட்டு நாளைக்கு வந்துருமா, பக்கமாக தானே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கிறேன். அப்போ கிட்டத்தட்ட இன்னைக்கு நான் 9 மணிக்கு முடிஞ்சு 10 மணிக்குள்ளே கூட குறைஞ்சது ஒரு 10 ஜாதகத்துக்கு பக்கமாக பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், சும்மா வரல. அப்போ நமக்கு இன்றைக்கு உண்டான வருமானம் இறைவன் என்ன சொல்கிறாரோ அதை கொடுத்துட்டு தான் இருக்கிறாரு. அஷ்டமி, நவமி, புரியுதுங்களா, சந்திராஷ்டம் இதெல்லாம் கணக்கே இல்லை, எல்லாம் வரும். அப்போ நாம் இறைவன் வழிபாடு என்பது மிக மிக முக்கியம். நம்ம எந்த தெய்வத்தை உபாசனை பண்ணி கொண்டுகிட்டு போகிறோமோ அதன்படி பார்த்தோம்னா ஒரு அற்புதமான ஒரு வாக்கியம் நம்மளை சொன்னாங்களே அந்த அம்மா, வாக்குப்பளித வேணும்னு சொல்லி. எனக்கு அந்த வாக்குப்பளித நிச்சயமாக உண்டுன்னு நான் நினைக்கிறேன். இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா நான் எங்கேயும் படிக்காத சின்ன பையனாக இருக்கும்போதே 1987 7 ரூபாயில் பஞ்சாங்கம் வாங்கி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுட்டு வந்தேன். சரி, இந்த அடிப்படையில் பொருத்தம் பார்க்க வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் சூழ்நிலை இருக்குது. அந்த நூல் படித்தா போதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போ பார்த்தீங்கன்னா போர்டில் ஒரு ஜாதகம் போட்டிருக்குது. இந்த பையன் பார்த்தீங்கன்னா 87 பிறந்திருக்கிறார். 27/8/1987 பிறந்திருக்கிறாரு. பார்த்தீங்கன்னா 4:45 AM. நீங்கள் நெட்டில் போட்டு பார்த்துக்காங்க. ராசி அம்சம், ராசி மட்டும் போட்டிருக்குது, அம்சம் தேவையில்லை. எனக்கு பாதச்சாரங்கள் பார்ப்பேன், எல்லாமே கணக்குக்கு போவேன். இந்த ஜோதிடம் என்பது கிட்டத்தட்ட 36 விதிகள் 35 விதிகள் போனால் ஓரளவுக்கு சொல்லலாம். அப்படி இருந்தாலும் ராசி கட்டத்திலேயே இதில் பலன் சொல்கிறேன், உங்களுக்கு ஒத்து வருதான்னு பாருங்கள். நான் சொல்கிறது ஒத்து வருதான்னு பாருங்கள், புரியுதுங்களா? அப்போ இந்த பையனுடைய ஜாதப்படி பார்த்தீங்கன்னா லக்னம் என்பது பார்த்தீங்கன்னா இந்த பையனுக்கு கடக லக்னம். லக்னத்தில் யார் இருக்கிறாரு? மாந்தி இருக்கிறார். லக்னத்தில் யார் இருக்கிறாரு? மாந்தி இருக்கிறார். அப்போ ஒரு ஜாதகத்துக்கு லக்னத்தில் மாந்தி இருந்தால் அவர் நல்லா இருப்பாரா அப்படின்னு ஆய்வு பண்ணும். அப்போ லக்னமே அடிபட்டு போச்சு. முதல்ல லக்னம் அடிபட்டு போச்சு. அடுத்தது லக்னாதிபதி சந்திரன் கேதுவோட சேர்ந்துருச்சு. லக்னாதிபதி சந்திரன் போட்டுச்சு. அப்போ லக்னம் அடிபட்டது, லக்னாதிபதி அடிபட்டுருச்சு. சரி, இந்த லக்னாதிபதி அந்த லக்னத்துக்கு தன் மனைக்கு தான் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு. சந்திரன் 3ஆம் இடத்துல மறைஞ்சிருச்சு, மறையக்கூடாது. சரி, ராசிக்கு அதிபதி தன் மனைக்கு தான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருச்சு. ராசிக்கு அதிபதி லக்னாதிபதி 3ஆம் இடத்துல மறைஞ்சு கேதுவோட இணைந்து, ராசிக்கு அதிபதி கேதுவோட இணைந்து தன் மனைக்கு தான் 12ஆம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார். அப்போ முதல்ல நம்ம லக்னமும் ராசியும் வலுவிழந்து போச்சு. அப்போ இந்த பையன் ஒரு நல்ல டேலண்டாக இருக்க மாட்டான், புரியுதுங்களா? ஆள் நல்லா இருப்பான் பார்க்கறதுக்கு, புரியுதுங்களா? மற்றபடி அவனுடைய குணாதிசயங்கள், பேச்சுவார்த்தைகள், சுபபாவங்கள்
அவ்வளவு சிறப்பான பலன் என்பது இல்லை. வேலைக்கு போவான், சாப்பிடுவான், கெட்ட எண்ணம், கெட்ட ஆசை, கெட்ட நடவடிக்கை இதெல்லாம் நடக்கும், நடக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. நான் ஜோசியம் சொல்லும் போதே நான் என்னுடைய முன்னால கஸ்டமர் வந்து உட்கார்ந்துருந்தாவே நடக்கலாங்கிற பேச்சே சொல்ல மாட்டேன். நடக்கும், நடக்காது, நடந்துச்சு, நடக்கலாம், ஆமான்னு சொல்லுங்கன்னு தான் கேட்பேன். அந்த மாதிரி தான் என்னுடைய கேள்வியே. அப்போ லக்னம் போயிடுச்சு, ராசிக்கு அதிபதி போயிடுச்சு, இவருடைய குணாதிசயங்கள், கெட்ட எண்ணங்கள், கெட்ட ஆசை, கெட்ட நடவடிக்கையாக தான் இருக்கும். சரி, இவருக்கு திருமணம் இப்படி அப்படின்னு நாம் எடுத்துக்கிறோம். 7ஆம் இடத்தை முதல்ல பாருங்க. 7ஆம் இடம் என்னாச்சு? சனி. இந்த கடக லக்னத்துக்கு சனி நல்லவரா? இல்லை. அப்போ வந்து இந்த சனி 7ஆம் இடம் சுத்தமாக தான் இருக்குது. 7ஆம் இடம் சுத்தமாக இருக்குது. 7க்குடையவன் சனி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துக்குச்சு. அப்போ 5ஆம் இடத்துக்கு சனி போகலாமா? கண்டிப்பாக போகக்கூடாது. அப்போ வந்து சந்திரகாவி நூலில் என்ன சொல்லுதுன்னு கேட்டிங்கன்னா, அதாவது 5, 9 அதிபர் பாபர் சுபரானாலும் மிஞ்சும் பலனை கொடுப்பார் அப்படின்னு ஒரு பாடல் கொடுத்துருக்கிறார். ஏன்னா இந்த பாடல் வந்து புக்கு வச்சுருந்தேன், நம்ம மருதுமலை குறிச்சி ஐயா தான் இந்த பாடல் கொஞ்சம் எனக்கு அதை எடுத்து கொடுத்தாரு ஒரு தடவை. அவர் மறந்துருப்பாரு, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. ஏன்னா சொல்லி கொடுத்தவர் நிறையா பேர்த்த பார்க்குறாரு, மறந்துருக்கலாம். நாம அவர்கிட்ட கற்றுக்கிட்டு மறக்க முடியாது இல்லைங்களா? அதனால் 5, 9க்கு மிஞ்சும் பலனை கொடுப்பாருன்னு சொல்லி பாபர் சுபரானாலும் மிஞ்சும் பலனை கொடுப்பார். ஆனால் 5ஆம் இடத்துல சனி இருப்பது அவ்வளவு சிறப்பு என்பது இல்லை. அப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி 5ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. அந்த 5ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடத்தை பார்த்துட்டாரு. 5ஆம் இடத்து சனி, அது 7ஆம் இடத்து சனி 5ஆம் இடத்துலேருந்து அந்த 7ஆம் இடத்தை சனி பார்த்தாரு. சனி பார்த்த இடம் சர்வநாசம், பகைப்பட்டு சனி பார்த்தாரு. அப்போ இவருடைய திருமண வாழ்க்கை அவ்வளவு சிறப்பாக இருக்குமா? இருக்காது. சரி, இந்த இதுக்கு வந்து இப்போ இத்தனை ஒரே பாயிண்ட்ல கொடுத்துடலாமா அப்படின்னு பார்க்கலாம். திருமண யோகம் அவ்வளவு சிறப்பாக இல்லை அப்படிங்கிறது ஒரு கருத்து கொடுக்குறோம். சரி, அப்படி இல்லாத இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? கேட்ட நட்சத்திரம் இருக்கிறார். அப்போ இந்த லக்னத்துக்கு 3, 12 கூடயும் விரையாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார். அங்கேயும் பகை பெற்றிருக்கிறார். அது அவ்வளவு திருப்தி என்பது இல்லை. சரி, இந்த சனி 7ஆம் பார்வையை பார்த்தாரு, அந்த 7ஆம் இடமும் சரியில்லை. கலஸ்தர காரகன் சுக்கிரன் நல்லா இருக்கிறாரான்னு பார்க்கணும். அப்போ கலஸ்தர காரகன் சுக்கிரன் நல்லா இருக்கிறான்னு பார்த்தா அவர் போய் மக நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிட்டார். மக நட்சத்திரத்தில் உட்காரலாமா? போட்டு பாருங்க செல்லில், மக நட்சத்திரத்தில். அப்போ அதாவது இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, சனி கேட்ட நட்சத்திரத்திலிருந்து கலஸ்தர காரகன் சுக்கிரன் மக நட்சத்திரத்தில் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ அந்த மக நட்சத்திரம் சுக்கிரன் உட்கார்ந்திருந்தா என்ன ஆகும்? கணவன் மனைவி சுகம் அவ்வளவு திருப்தியாக இருக்காது. சுக்கிரன் கலஸ்தர காரகன் சுக்கிரன் எந்த கிரகத்தில், அதாவது அசுவினி நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரத்தில் உட்கார்ந்து சதய நட்சத்திரத்தில் உட்கார்ந்துக்கிட்டாவே அந்த திருமண யோகம் வந்து அவ்வளவு சிறப்பாக இருக்காது. இது இந்த கருத்து. அப்போ அடுத்ததுல அங்கே என்ன இருக்கிறாரு பாருங்க. அப்போ குடும்பாதிபதி நல்லா இருக்கிறாரா? மக நட்சத்திரம் கேது சாரத்திலேயே இருக்கிறார். அப்போ குடும்பாதிபதி சூரியனும் கேது சாரத்தில் உட்காந்துக்கிட்டாரு. அங்கே செவ்வாய் 5, 10 குடையவன் செவ்வாயும் கேது சாரத்தில் உட்காந்துக்கிட்டாரு. சுக்கிரனும் கேது சாரத்தில் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ எந்த வகையில் எடுத்துக்கிட்டாலும் இவருக்கு திருமண யோகம் அவ்வளவு சிறப்பான பலன் என்பது இல்லை. சரி, அப்போ கல்யாணம் நடக்குமா நடக்காதா சார்? கண்டிப்பாக நடக்கும். ஏன்? இந்த குரு, புரியுங்களா, குரு 5ஆம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்த்துட்டார். அப்போ குடும்பங்கிறது ஒன்று வேணும். அந்த ஃபஸ்ட்டு தாரம் இவருக்கு நிலைக்குமா? கண்டிப்பாக நிலைக்காது. அப்போ என்ன, நம்ம பாடலில் சொல்கிறோம், இடு செவ்வாய் கதிர்கூடி எந்த இடத்துல இருந்தாலும் இளவயதில் விதவையாவாள்னு சொல்லுவோம். இந்த பாடலுக்கு ஒத்து வரும். இது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் அந்த பாடலுக்கு ஒத்து வரும். காரணம், செவ்வாய் சூரியனை மட்டும் சேர்ந்துட்டாருங்கிறதுக்காக இல்லை. அங்கே அந்த சூரியன் வந்து மக நட்சத்திர கேது சாரத்திலையும் செவ்வாயும் மக நட்சத்திர கேது சாரத்திலையும் சனி பார்த்த இடம் சர்வநாசங்கிறதுனால முதல் தாரத்தை அவுட் பண்ணிருச்சு. முதல் தாரம் இவருக்கு சிறப்பான பலன் என்பதை கொடுக்கல, மாரகம் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? ரைட். இப்போ அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ அடுத்தது எடுத்துக்கிட்டா இவருடைய ஜாதத்தில் முதல் தாரம் போயிடுச்சு, குழந்தை பாக்கி இல்லை. அப்போ குழந்தை பாய்க்கிறதுக்கு இல்லாதுங்கிறது காரணம் என்ன? 5ஆம் இடத்துல சனி இருக்கக்கூடாது இல்லை? 5ஆம் இடத்துல சனி இருந்தால் என்ன சொல்லுது? குழந்தை பாக்கி இல்லைன்னு தானே சொல்லுது. அதுக்கும் வந்து பாடல் கொடுத்துருக்கிறாரு இல்லை? எதில் கொடுத்துருக்கிறாரு? சுகர் நாடியில் கொடுத்துருக்கிறாரு இல்லை? என்ன சொல்லியிருக்கிறாரு? அந்திடமிட்டு மந்தனும் 5ஆம் இடத்தில் இருந்தால் இவருக்கு சந்ததி இல்லை, சந்ததி இல்லைன்னு பாடல் கொடுத்துருக்கிறார். 5ஆம் இடத்துல சனி இருந்தா
அப்போ கடகலக்கணமோ சிம்மலக்கணமா இருந்தால் நிச்சயமாக சந்ததியை தடைப்படுத்தும், கிடைக்காது. அப்போ குழந்தை பாக்கியம் கல்யாணம் பண்ணாங்க, முதல் மனைவி குழந்தை இல்லாமே காலாகி போச்சு. சரி, அடுத்தது இளங்குடியால் 2ஆம் தாரம் வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்போ 2ஆம் தாரம்னா என்ன? நாம 11ஆம் இடத்தை எடுத்துக்கிறோம். 11ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் மக நட்சத்திரம் கேது சாரத்தில் இருக்கிறார். அப்ப அந்த 11ஆம் இடத்தையும் அந்த சனியை பார்த்துட்டார். அப்ப 2ஆம் தாரம் வந்தது. ஆனா சுகமா இருக்கிறாங்களா? சுகமாக இல்லை, சுகமாக இல்லை. அப்போ ஒரு ஜாதகனுக்கு நாம எடுக்கும்போது எப்பவுமே 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் அடுத்த மனைவியக்கூடிய குணாதிசயங்களை குறிக்கணும். நம்ம 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் ஒரு மனைவியினுடைய குடும்பத்தாரனுடைய குணாதிசயங்களையும் அடுத்து வரக்கூடிய மனைவியினுடைய குணாதிசயங்களையும் 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் தான் பார்க்கணும். அப்போ இந்த 7ஆம் இடத்துக்கு 2ஆம் இடமும் சனியா போயிட்டார். அப்போ அடுத்த மனைவிக்கு இந்த ஜாதகப்படி அந்த கட்டத்தில் போட்டிருக்கிறேன். இந்த 2 ஜாதி மறுபடியும் சேர்த்திருக்கிறாங்க. சார், இந்த 2 ஜாதி மறுபடியும் சேர்த்திருக்கிறாங்க, இது ஒத்து வருமானு பாருங்க. இவருக்கு முதல் மனைவி டவுனு, 2ஆவது மனைவியை இந்த பொண்ணு கொடுத்துருக்குறாங்க. அப்போ இந்த 2ஆவது மனைவி ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாதகப்படி உத்திர நட்சத்திரம் கன்னி ராசி, சந்திரன் லக்னாதிபதி சந்திரன் கேது சேர்ந்தாரு, 7ஆம் இடத்துக்கு அதிபதி சனி, இதெல்லாம் பாதிப்பட்டு போயிடுச்சு. இந்த பொண்ணுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு பாருங்க. பார்த்தீங்கன்னா 6/3/1988 காலையில் 5:18 கொடுத்துருக்குறாங்க. சரி, இந்த பொண்ணை சேர்த்தலாமா? யாருக்காவது இது புரியுதா பாருங்க, யாருக்காவது இதில் புரியுதான்னு பாருங்க. லக்னத்தில் புதன் திக்பலத்தில் இருக்கிறாரு, ஆனால் லக்னாதிபதி சனி செவ்வாயோட சேர்ந்துருச்சு. அங்கே லக்னம் அடிபட்டு போச்சு. ஆமாம், பரிவர்த்தனை பெற்றிருக்கிறாங்க. ஆனால் என்ன நட்சத்திரத்தில் இருக்கிறாங்கன்னு பாருங்க. முதல்ல நட்சத்திரத்தில் பாருங்க. இப்போ அங்கே தான் சொன்னார் ஐயா, சேலத்துக்கார ஐயா, முதல் நட்சத்திரம் எப்படி, 2ஆவது நட்சத்திரம் எப்படி, 3ஆவது நட்சத்திரம் என்னன்னு சொன்னாங்க. அப்போ அந்த பொண்ணு அந்த குரு யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு? அசுவினி நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. சப்ஜெக்ட் நாம் இதை பொருத்தலாங்கிற மெத்தேடுக்கு போனோம். பொருத்தலாமா வேண்டாமா? புரியுதுங்களா? இங்கே மாந்தி உட்காந்துக்கிட்டாரு, பிரியாத சாபம் இருக்கு, புரியுதுங்களா? அப்போ மாந்தினாவே பிரியாத சாபங்கிறாரு. 5ல் முன்னோர்கள் சாபம், புரியுங்களா? முன்ஜென்ம பாவனி 5ல் சனி போய் பகைப்பட்டாரு. செவ்வாய் சனி பார்த்தாரு, சனி செவ்வாயை பார்த்தது, செவ்வாய் சனியை பார்த்தது 4ஆம் பார்வையா. அங்கே தோசை இருக்குதுன்னு நம்ம நெட்டெடுப்பில் எடுத்துக்கிறோம். இந்த ஒரு நெட்டெடுப்பு ஜோசி பார்த்தீங்கன்னா இப்போ நான் திருமண சூச்சத்துக்கு போனேன். ஆனால் இவங்களுக்கு பலன் சொல்லலான்னா என்ன சொல்லுவேன்? உங்கள் சொந்த வீட்டில் பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இட பிரச்சனை இருக்குது, தட பிரச்சனை இருக்குது, பஞ்சாயத்து நியாயம், கோர்ட்டு வழக்கு இருக்குதுன்னு நான் கேட்பேன். ஆமான்னு தான் சொல்லுவாங்க. கேட்டு பாருங்க, 2 பேர் இருப்பாங்க. நெட் எடுப்பில் அப்படியே கேட்பேன், உங்களுக்கு என்னையா இட பிரச்சனை இருக்குது உங்கள் இடத்துல அப்படின்னு கேட்பேன். இந்த கிரகத்தை வச்சே கேட்பேன். ஆமான்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பாக இருக்கும். நான் அந்த சப்ஜெக்ட்டுக்கு போகல, நான் எந்த சப்ஜெக்ட்டுக்கு போயிட்டு இருக்கேன்? இவங்க 2 பேர்த்தை இணைக்கலாமா வேண்டாமா? புரியுதுங்களா? அப்படின்னு கொண்டுட்டு போகிறேன். அப்போ இந்த பொண்ணுக்கு புதன் லக்னத்தில் திக்பலன் இருக்கிறாரு, லக்னாதிபதி செவ்வாய் சனியோட சேர்ந்தாரு. அப்போ இந்த பொண்ணுக்கு லக்னம் வலுவாக இருந்தாலும் லக்னாதிபதி சனி செவ்வாயோட சேர்ந்து பழுது அடைஞ்சிருச்சு. அப்போ லக்னாதிபதி வீக் ஆகி போச்சு. சரி, அப்போ குடும்பாதிபதி 2ஆம் இடத்துல யார் இருக்கிறாருன்னா சூரிய இருக்கிறார். பொண்ணு ஜாதகத்தில் குடும்பாதிபதி 2ஆம் இடத்துல சூரிய இருந்து புரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாரு, தப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு கருத்தை எடுத்துக்கிட்டோம். ஆல்ரெடி இந்த பையனுக்கு சந்திரனும் கேது ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. சந்திரனும் கேது ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. லக்னாதிபதி சந்திரன் கேது. இந்த பொண்ணுக்கு பாருங்க 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரனும் கேது ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ நாம் ஒரு பொருத்தம் பார்க்கும்போது அந்த 7ஆம் இடத்துக்கு அதிபதி, புரியுதுங்களா, லக்னாதிபதி, உடலாதிபதி சந்திரன், ராசிக்கு அதிபதி, இவங்கெல்லாம் ராகு கேதோட இணைவுகள் 2 ஜாதத்துல இருக்கக்கூடாது. தெளிவான முடிவு. அப்படி பார்த்து நாம எடுத்துக்கணும். புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணோம்? இங்க லக்னாதிபதி சந்திரன் கேது, இங்க 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் கேது. அப்ப 2வது தாரம் கூட இவங்க பண்ணும்போது என்னாச்சு? 7ஆம் இடம் கெட்டு போச்சு. 7க்குடையவன் சந்திரன் கேதோட இணைந்துட்டாரு. அப்ப இந்த பொண்ணுக்கும் கணவன் ஸ்தானம் அவ்வளவு சிறப்பாக இல்லை. இவருக்கும் ஃபர்ஸ்ட் தாரமும் சரியில்லை, 2ஆம் தாரமும் சரியில்லைங்கிற ஒரு விதியை கொடுத்துட்டோம். பட் இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் கேதோட இணைந்துட்டாரு. அப்ப இவருக்கும் கணவன் அவ்வளவு சிறப்பான பலனை கொடுக்காது அப்படிங்கிறது கருத்து.
சரி, இந்த கலஸ்தர காரகன் சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறார்? இந்த பொண்ணு ஜாதகத்துல காமத்தை உண்டு பண்ணக்கூடிய சுக்கிரன் தானே கலஸ்தர காரகன். அதாவது நம்ம வந்து பையனுடைய ஜாதகத்துல சுக்கிரன் எடுத்துக்கிறோம், பொண்ணுடைய ஜாதகத்துல செவ்வாயின்னு எடுத்துக்கிறோம். இப்படி செவ்வாயின்னு சொல்றதுக்கு மட்டும்தான் அது பொருந்துமா தவிர, ஆனா காமத்தை உண்டு பண்ணக்கூடியவன் ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சுக்கிரன் தான். புரியுதுங்களா? வேகத்தை உண்டு பண்ணக்கூடியவன் தான் செவ்வா, துரிதப்படுத்தக்கூடியவன் தான் செவ்வா. அப்போ அந்த பொண்ணு ஜாதத்துல கலஸ்தர காரகன் சுக்கிரனும் அசுவினி நட்சத்திரம் கேது சாரத்தில் உட்காந்துக்கிட்டாரு. அப்போ கலஸ்தர காரகன் சுக்கிரன் கேது சாரம் வாங்கி கலஸ்தர ஸ்தானங்கிற 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் கேதுவோட இணைந்து, அப்போ அந்த பிள்ளைக்கும் கலஸ்தர ஸ்தானங்கிற விதி அவ்வளவு சிறப்பான பலன் என்பது இல்லை. அப்போ நட்சத்திர பொருத்தம் மட்டும் நம்ம டோட்டலாக எடுத்துக்கிட்டோம் பாருங்க. உத்தர நட்சத்திரம் 4ஆம் பாதம், அஸ்த நட்சத்திரம் 3ஆம் பாதம் நட்சத்திர பொருத்தம் வரும். ஆல்ரெடி இதில் கணக்கு போட்டோம்னா திசா சந்திப்பு வரும். அப்போ திசா சந்திப்பும் வருது. பார்த்தீங்கன்னா இங்கே நட்சத்திர பொறுத்து வருது, திசா சந்திப்பு வருது. பட் இந்த 7ஆம் இடம் கெட்டு போச்சு, சுக்கிரன் கெட்டு போச்சு. எல்லாமே இவங்க 2 பேர்த்துக்கு சேர்த்துனதுனால இவங்க திருமண யோகத்தில் ஒற்றுமை இல்லை. இவங்க அப்பா என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணோட அப்பா, நீ விட்டுட்டு வந்துருமா, நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்கிறேன், நீ ஏமா வரமானேன்னு சொல்லி அவங்க கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க. இவங்க அந்த பொண்ணோட அப்பா அம்மா 2 பேரும் என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிறாங்க. அவங்க அப்பா என் முன்னாடியே அப்படி சொல்கிறாரு அந்த மருமகன் அவன்கிட்ட. அந்த பையன் திடமாக இருந்து ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கிறவனாக இருந்தா அந்த பையன்கிட்ட அந்த பையன் முன்னாடி அப்படி சொல்ல முடியுமா? அப்போ இந்த பையனுடைய லக்னம் கெட்டு போய் ராசி கெட்டு போய் அவனுடைய நினைவு சரியில்லாத ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு முரண்பாடாக இருக்கிறதுனால அந்த மாமனார் வந்து தன்னுடைய முன்னாடியே தன்னுடைய பிள்ளைக்கு நான் வேற கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், நீ வந்துருன்னு சொல்றாரு. அப்போ குழந்தை கிடைக்குமா? இது குழந்தை கிடைச்சா மாறுமா அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. அப்போ குழந்தை கிடைக்கிறதுக்கு இங்கே 5ஆம் இடத்துல சனி உட்காந்துக்கிட்டார், 5 கூடையும் செவ்வாய் கேது சாரம் வாங்கிட்டார். அப்போ இவருக்கு குழந்தை வாக்கியம் இல்லை. இன்னொரு மிக மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்கிறோம் பாருங்க. சூரியன் சுக்கிரன் புதன் 3 கிரகங்கள் ஒரு வீட்டில் இணையக்கூடாது. அப்படி கேதுனுடைய நட்சத்திரத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் 3 கிரகங்கள் ஒரு வீட்டில் இணைந்து மக நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அசுவினி நட்சத்திரத்தில் இருந்தா அவங்களுக்கு ஆண்மை குறைவுங்கிற ஒரு விதி என்பது இருக்குது. அப்போ என்னாச்சு, புதனோட சேர்ந்துக்கிட்டார் இல்லையா, கேதோட நட்சத்திரத்தில் அந்த கிரகங்கள் இருந்தாவே குழந்தை வாக்கியம் கிடைக்கிறது சிரமம். சனி பார்க்குறாரு இல்லையா, அதனால வலுவா இருக்கணும், அப்பதான் குழந்தை கிடைக்கும். அப்ப இவங்களுக்கு குழந்தை வாக்கியம் இல்லை. புரியுதுங்களா? வாழ்க்கையும் அவ்வளவு சிறப்பான பலன் இல்லை. இவங்க பிரிஞ்சு வாழ்றதுதான் சிறப்பா தவிர சேர்ந்து வாழ்றது அவ்வளவு திருப்தியான பலன் என்பது இல்லை. தத்து குழந்தை எடுத்தாலும் கூட இவங்க பிரிவினைக்கு தான் போவாங்க. இப்ப பாருங்க, நான் வந்து அம்சத்துக்கே போகல, ராசி 2 பேர்த்து ராசியிலேயே சொல்லிட்டேன். இதுதான் உண்மை. அம்சத்துக்கு போவோம், எத்தனையோ விதிக்கு போறோம், போகலை நல்லா சொல்லலை. ஆனால் ராசி கட்டத்திலேயே இவங்களுடைய விதி இந்த மாதிரி மாறிடுச்சு அப்படிங்கிறது கருத்து. பட் இந்த மாதிரி வர்ற ஜாதகத்தை 7ஆம் லக்னாதிபதி பாவகிரகளோட இணையக்கூடாது. லக்னாதிபதி 6, 8, 12 அந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகம் லக்னம் 6, 8, 12க்கு வரக்கூடாது. ராசி 6, 8, 12க்கு வரக்கூடாது. புரியுங்களா? கலஸ்தர காரகன் சுக்கிரன் அந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு 6, 8, 12 கூட வரக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ புத்திரஸ்தானாதிபதி இந்த ஜாதகத்துக்கு அந்த ஜாதகத்துக்கு 6, 8, 12க்கு வரக்கூடாது. பட் இந்த மாதிரி நாம் அமைச்சிட்டோம்னா இதுக்கு தான் பேர் ருணபந்த பொருத்தம். நம்ம தர்மசாஸ்திரா நூலாசிரியர் வந்து அதில் கொடுத்துருக்கிறார். ருணபந்த பொருத்தம்னு கொடுக்கல, ஆனால் அதனுடைய விதி அதுதான். அந்த விதி எதில் இருக்குதுன்னா நமது வந்து ஜி ராஜன் இதில் ருணபந்த பொருத்தங்கிற நூல் என்பது இருக்கு. அதை படிச்சோம்னா அந்த விதி தெரிஞ்சுக்கலாம். இந்த நூல்லையே நம்ம வந்து தீர்க்கமான பொருத்தத்தை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் மட்டும் எந்த லக்னமாக இருந்தாலும் சரியே, இது ஒரு அற்புதமான விதி, நீங்கள் மைண்டில் வச்சுக்கலாம். 3ஆம் இடத்துல 7ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகனுக்கு லக்னத்துக்கு 11ஆம் இடத்துலையோ 3ஆம் இடத்துலையோ சந்திரன் இருந்தால் அங்கே வாழ்க்கை சிறப்பாக இருக்காது. வாழ்க்கையில் பிரச்சனை வரும், சிக்கல் வரும், தொல்லைகள் வரும். பட் இந்த ஜாதகத்துக்கு 3ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறாரு, வாழ்க்கை தொல்லைகள் அவ்வளவு சிறப்பாக இல்லைன்னு சொல்கிறேன். இன்னும் அடுத்த ஜாதகம் கொடுக்குறோம் பாருங்க, 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறார், அவங்களுடைய வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்போ 100கணக்கான ஜாதகங்கள் நான் வச்சிருக்கிறேன். இந்த மாதிரி எங்கிட்ட வர ஜாதகம் பூரா
பொறுத்த வர்றது கல்யாணம் பண்ணாத முன்னாடி வேண்டான்னு சொல்லி அவங்க வேற பக்கம் பார்த்து கல்யாணம் பண்ணி லோக்கல்லையே மீண்டும் நம்மக்கிட்ட நீங்கள் சொன்னீங்க நான் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேங்கிற ஜாதகமும் இருக்குது. நூற்றுக்கணக்கான ஜாதகம் நான் பையில் வச்சுருக்கிறேன். எனக்கு ஒரு நாளைக்கு கூட இந்த காதல் திருமணம் கலப்பு திருமணம் சிக்கலான ஜாதகமாக தான் வரும். இதுக்கு தான் நான் பதிலே சொல்லணும். இது ஏன் வருதுன்னு கேட்டால் எனக்கு 7ஆம் பாவம் தான் நல்லா பிடிக்கும். ஜாதகன்னு எடுத்துட்டா எனக்கு 7ஆம் பாவம்னா அக்யூரேட்டாக சொல்லுவேன். புரியுங்களா? ஒரு ஜாதகனுக்கு வந்து சுக்கிரன் கந்தசாமின்னு பேர். சரி சரி சரி. அப்போ ஒரு ஜாதகருக்கு சுக்கிரன் செவ்வாய் சந்திரன் ராகு எங்கேயோ ஒரு பக்கம் இணைவுகள் வந்துருச்சு, 1 5 9 3 7 11 கூட ஏதாவது ஒரு தொடர்புகள் வந்துருச்சுன்னா காதல் திருமணம் கலப்பு திருமணம் 2 தாரங்கள் நடக்கும். நம்ம மேட்டூர் டேம் மாதிரி ஒரு டேமே அடிச்சா கூட அவங்கள நிறுத்த முடியாது. இது நான் ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் ஆய்வு பண்ணி வச்சிருக்கிறேன். இந்த ஜாதகத்துக்கு இந்த ஜாதகத்துக்கு இவ்வளவு விட கண்டிப்பா வேணுங்க, கண்டிப்பா வேணும். பாருங்க, இப்ப கேட்கிற கேள்வி ஐயா வந்து கேட்கிற கேள்வி ஐயா இப்படித்தானே இருக்குது இப்படித்தானே இருக்குது அப்படின்னு இருக்குதுல்ல, இதுக்கு ஏதாவது வழி சொல்லி இருக்கிறீங்களா அல்லது என்ன பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. ஆல்ரெடி இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து ஆண்மை குறைவு, குழந்தை வாக்கி இல்லை. இந்த பொண்ணுக்கு வந்து 5ஆம் இடத்துக்கு அதிபதி சுக்கிரன் குருவோடு இணைந்திருக்கிறாரு. ஆல்ரெடி தத்து குழந்தை ஏதாவது எடுத்து வளர்த்தினால் ஒரு மாற்றங்கள் கொடுக்கும் அப்படிங்கிறதான் விதி. அப்படி இல்லைன்னா இவங்களுக்கு குழந்தை வாக்கி கிடைக்காது. சரி, பிரிஞ்சிருவாங்களா இது பிரிய மாட்டாங்களா? ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. சரி, இந்த பையனுடைய ஜாதகத்தில் இன்னைக்கு நடக்கக்கூடியது நல்லா புரிஞ்சுக்காங்க. இந்த பையனுக்கு வந்து இந்த பொண்ணுக்கு வந்து குரு திசையில கேது புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ குரு திசையில கேது புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த பையனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குரு திசையில குரு புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. ரெண்டும் குரு திசையில திசா சந்திப்பு தான் போயிட்டு இருக்குதுங்க. ரெண்டும் திசா சந்திப்பு தான் போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி இந்த குரு திசையில குரு புத்தி முடிஞ்ச உடனே 2026 1ஆவது மாதம் 23ஆம் தேதிக்கு பிறகு இந்த பையனுக்கும் இந்த பொண்ணுக்கும் பிரச்சனை வந்து பிரிவினைகள் வர்றதுக்கு சான்ஸுகள் வருது. பிரிவினைகள் வந்துடும் அப்படின்னு சொல்லுதுங்க. இதில் ஆமாங்க. சரி, அப்படி தத்து எடுத்து நானே சொல்றீங்களா? இப்போ என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தத்தெடுத்து இவங்களுக்கு குழந்தை வேணும்னா தத்தெடுத்து வளர்த்துறது தான் இவருக்கு குழந்தை பாக்கியம். ஆனா என்ன பண்ணாலும் தத்தெடுத்திருந்தாலும் இந்த அம்மா வந்து குழந்தைக்காக இருந்து வாழ்க்கை நடத்துமா தவிர இவர்கிட்ட குழந்தை இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. இவர் ஒழுக்கமா இருக்க மாட்டார். இவர் ஒழுக்கமா இருக்க மாட்டார், வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா இவருக்கு சனி வந்து 7 8 இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா இவங்க வந்து அந்த 2026 1ஆவது மாதத்தில் பிரிவினைகளை வர்றதுக்கு சான்ஸ் பிரிவுன்னு சொல்லிடுச்சுங்க. பிரிவினைகள் வரும், பிரிவினைகள் வரும், வரலாம் இல்லைங்க, வரும். பிரிஞ்சிருவாங்க. ஆமா, பிரிஞ்சிருவாங்க இவங்க இல்லைங்க. 2026 1 2026 1 சனி புத்தி வரும்போது அப்பதான் பிரிவினை வரும். இப்ப பிரிவினை வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. காரணம் குரு புத்தி ஓடுதுங்க. குரு இந்த ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 9ஆம் இடம், அதாவது 10ஆம் இடத்துல இருந்து குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு. அந்த சனி புத்தி வரும்போது தான் மீண்டும் 7ஆம் இடத்தை பார்ப்பாரு, குடும்பஸ்தானத்தை பார்ப்பாரு. செவ்வாய் சனியை பார்க்கும், சனி செவ்வாயை பார்க்கும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து பிரிவினைகள் வரும். வேற என்ன சந்தேகம் இருக்கு இதுல? வேற யாருக்காவது இதுல சந்தேகம் இருந்தா கேளுங்க. சரி, இது முடிச்சிடுறேன் சார். பாருங்க, இப்போ ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன். இந்த ஜாதகத்தை நான் வந்து வேண்டான்னு சொன்னேன். இந்த ஜாதகத்தை பொருத்தத்துக்கு எங்கிட்ட வந்தாங்க, வேண்டான்னு சொன்னேன். பட்டு அவங்க வந்து மறுபடியும் 2 பேர்த்துக்கிட்ட ஏதோ ஒரு வாக்கில் பண்ணியே கோயிலில் வாக்கு கேட்டாங்களா, என்ன பண்ணாங்களா, ஒருத்தரும் நம்ம ஜோசியரை குறை சொல்லலை, திருமணம் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ வாழ்க்கையில் பிழைக்கல, 2 பேர் பிரிஞ்சுட்டாங்க. இப்போ கோர்ட்டில் டைவர்ஸ் போட்டிருக்குது, கோர்ட்டில் போட்டிருக்கிறாங்க.
போட்டிருக்குது. இப்போ ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், இந்த பொண்ணுனுடைய நட்சத்திர பொருத்தம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்கிறது இல்லை. இருந்தாலும் பொண்ணு வந்து அனுச நட்சத்திரம், பையன் வந்து ரோகிணி நட்சத்திரம். இந்த அனுச நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்பதே கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் திருப்தி இல்லாமல் இருக்கும் பொருத்தத்தில். ரெண்டாவது அனுச நட்சத்திரமும் ரேவதி நட்சத்திரமும் பொருத்தத்தில் கொஞ்சம் திருப்தி இல்லாமல் இருக்கும். இந்த அனுச நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் என்பது உங்களுடைய ஆய்வில் நிறையா பாருங்கள், கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் முரண்பாடுகள் நிறையா வரும். அனுச நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம் என்பது சம்பந்திங்களுக்கு 2 பேர் கல்யாண முகூர்த்தம் முடிகிறதுக்குள்ளேயே அங்கே பஞ்சாயத்து நாய் ஏதாவது அக்கப்போர் பண்ணிட்டு தான் போவாங்க. இதனுடைய கருத்தை எடுத்துக்காங்க. இது ஒரு நெட்டெடுப்பு ஜோசியம்தான். அனுச நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், அனுச நட்சத்திரம் ரேவதி நட்சத்திரம். இது நான் கண்ட அனுபவம் நிறையா நான் வச்சிருக்கிறேன். இதுக்கு உதாரண ஜாதகங்கள், புரியுதுங்களா? அப்போது இந்த பையனுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வேண்டான்னு சொன்ன ஜாதகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் மிதுன லக்னம் தான், 7ஆம் இட சொத்தம் 8ஆம் இட சொத்தம். இந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் தோஷம் இல்லை, ராகு கேதுல நம்ம எந்த ஜாதகத்தையும் எடுத்துக்க வேண்டியது இல்லை அப்படிங்கிறது தான் கருத்து. பாருங்கள், இந்த பொண்ணுனுடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே சூரியன் புதன் சனி, சூரியன் புதன் சனி லக்னத்தில் பாருங்கள். இங்கே லக்னத்தில் சனி உட்காந்துக்கிட்டாரு. 7ஆம் இடத்துக்கு அதிபதி ராகு சந்திரன் ஒரு வீட்டில் போய் 11ஆம் இடத்துல சந்திரன் நீச்சமாயிட்டார். இப்போ போன ஜாதகத்தில் தான் போட்டேன். 3ஆம் இடத்துல சந்திரன் இருந்தால் 3, 7, 11ஆம் இடத்துல ராகு கேது தொடர்போட சந்திரன் மட்டும் இருந்தால் வாழ்க்கையில் அவ்வளோ திருப்தியாக இருக்காது அப்படிங்கிற ஒரு கருத்து கொடுத்தேன். அப்போ இந்த பொண்ணு ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துக்கு அதிபதி சந்திரன் நீசமாகி அனுச நட்சத்திர சனிசாரத்திலிருந்து ராகுவோடு இணைந்திருக்கிறார். அப்போ 7ஆம் இடம் கெட்டு போச்சு, 7ஆம் இடம் கெட்டு போச்சு, புரியுதுங்களா? பையனுடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா 7க்குடையவன் குரு எங்கே இருக்கிறார்? கேந்திரத்தில் இருக்கிறார். பாருங்கள், அதே ஜாதகம் பார்த்தீங்கன்னா சந்திரனும் கேது இங்கே சேர்ந்துக்கிட்டாங்க. அந்த பொண்ணு ஜாதகத்தில் 11ஆம் இடத்துல சந்திர ராகு, பையனுடைய ஜாதகத்தில் சந்திரன் கேது 12ஆம் இடம் அயன சயன சுகத்தில். ஆல்ரெடி இங்கே என்ன வருகிறது? 7க்கு 7ஆம் இடம் நேருக்கு நேராக தான் இருக்குது. 7க்குடையவன் கெட்டு போச்சு, அங்கே அயன சயன சுகம் என்பது கெட்டு போச்சு. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு பொறுத்த நான் பார்க்கும்போதே சொன்னேன். இன்னொரு நிலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நெட்டெடுப்பு ஜோசியத்தில் சனியும் புதனும் ஒரு வீட்டில் இணையக்கூடாதுங்கிற ஒரு விதி ஜோதிட களஞ்சிங்கிற புக்கில் கொடுத்துருக்குது. 1ஆம் பாகத்தில் கொடுத்துருக்குது. ஜோதிட களஞ்சிங்கிற புக்கில் 1ஆம் பாகத்தில் கொடுத்துருக்குது. சனியும் புதனும் ஒரு சில இடத்துல உட்கார்ந்துருந்தா அதாவது முறை தவறி போவான், ஒழுக்கமாக இருக்க மாட்டான் அப்படிங்கிறது கருத்து. அப்போ இந்த பையனுடைய ஜாதகத்தில் சனி புதன் போய் 9ஆம் இடத்துல போய் உட்காந்துக்கிட்டார். அப்போ 7ஆம் இடத்துக்கு 3ஆம் இடமா இருந்து அந்த 9ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறது அவ்வளவு சிறப்பு என்பது இல்லை அப்படிங்கிறதா இதனுடைய கருத்து. பாருங்கள், இந்த பொண்ணுக்கு லக்னத்திலேயே சனியும் புதனும் ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. இதெல்லாம் நூலில் படித்து தான், பட் ஒருத்தர் கேட்டு தெரிஞ்சதல்ல. நான் நூலில் படித்தது ஒவ்வொரு ஜாதகமும் வந்து இந்த அனுபவ ரீதியாக எடுத்தது தான் இதெல்லாம். அப்போ எடுக்கும்போது என்னாச்சு? இங்கே சந்திரனும் ராகு சேர்ந்தது தப்பு, இங்கே சந்திரனும் கேது சேர்ந்தது தப்பு. இங்கே 2 பேர்த்துக்கு சனியும் புதனும் ஒரு வீட்டில் சேர்ந்து இங்கேயும் சனியும் புதனும் ஒரு வீட்டில் சேர்ந்துக்கிட்டாங்க. அப்போ இவங்க 2 பேர்த்துக்கு கருத்து வேறுபாடாக தான் இருக்குது. ஆனால் பொருத்தம் பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அனுச நட்சத்திரம் விருச்சிக ராசி, பையன் பார்த்தீங்கன்னா ரோகிணி நட்சத்திரம், அதாவது பார்த்தீங்கன்னா ரிஷப ராசி. பொருத்த அருமையான பொருத்தமாக தான் இருக்குது. ஆனால் ஒத்து வரல. இந்த பையனுடைய ஜாதகத்தில் இன்றைக்கி என்ன நடக்குது? குரு திசையில் புதன் புத்தி ஓடுது. புதன் வந்து அறிவை கொடுக்கக்கூடியவன். யாரோட போய் சேர்ந்துருக்கிறாரு? சனிமனையில் புதனோட போய் சேர்ந்துட்டார், புரியுங்களா? புதன் என்பது அறிவு புத்தியை கொடுக்கக்கூடியவர். அவர் போய் எங்கே சனியோட சேர்ந்துட்டார். அந்த புத்தி மலங்குது. சனி வீட்டில் இருக்கும்போது அந்த புத்தி மழுங்குதை தவிர அவ்வளவு சிறப்பான பலன் என்பதை கொடுக்காது. 2வது புதன் மட்டும் ஒரு ஜாதகத்துக்கு பார்த்தீங்கன்னா தன் மனைக்கு தான் 9ஆம் இடத்துலையும் தன் மனைக்கு தான் 6ஆம் இடத்துல போனது தப்பு. புதன் மட்டும் இந்த மகரங்கும்பத்துக்கு போகிறது, சுக்கிரன் மகரங்கும்பத்துக்கு போகிறதெல்லாம் வந்து கொஞ்சம் அளவு டவுனாக தான் இருக்கும். சுக்கிரன் வந்து மகரத்தில் இருந்தால் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்து. அப்போ மகர சுக்கிரனும் கும்பச்சக்கரனும் ஆல்ரெடி மகரத்தில் புதனும் இதில் வந்து எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரி நாடி புக்கில் ஒவ்வொரு லக்கணத்துக்கும் ஒவ்வொரு கிரகத்தில் இருந்த ஆராய்ச்சி தான் நான் இதில் எடுத்து கொடுத்துருக்குறேன். என்னை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பாயிண்ட் கொடுத்தாலும் ஒரு நூலாதாரம் இல்லாத அதை நான் கொண்டுக்கிட்டு வரதே இல்லை வெளியில். ஒருத்தர் ஐயா கேட்டாருன்னா நான் பதில் சொல்லணும். ஐயா இந்த நூலில் இருக்குது எடுத்து படிங்கன்னு நான் சொல்லணும்.
நூல் ஆதாரமாக தான் கொடுப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா சனியும் புதனும் ஒரு வீட்டில் சேர்ந்தனாலையும், இந்த சனியும் புதனும் ஒரு வீட்டில் சேர்ந்தனாலையும், இந்த சந்திரன் ராகு இவங்கெல்லாம் சேர்ந்ததுனாலையும் பொறுத்து வந்தால் கூட இந்த கல்யாணத்தை நான் வேண்டான்னு சொன்னேன். எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் தான் ஆகுது. இப்போ 1 வருஷமாக பிரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பொண்ணு நர்சிங் லேபில் இருக்குது, இவர் ஒரு வெளியில் தூரமாக வேலையில் இருக்கிறாரு. அப்போ இவர் தகாத வலைக்கு போவார். மிதுன லக்னமாக இருந்து சனி புதன் ஒரு வீட்டில் இருந்து இவர் வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு தகாத வழியில் ஈடுபடுத்திக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மனைவி கிட்ட ஒத்துழைப்பு இல்லை. இது உண்மை. அவங்க அப்பா அம்மா ஆமான்னு சொல்கிறாங்க. உங்கள் பையன் தகாத வழிக்கு போவான். ஆமாங்க போகிறாங்க. தகாத வழின்னா நீங்கள் சொல்கிறதில்ல, நான் தப்பு பண்ணுறான்னு நான் சொல்கிறேன்னு தான் நான் சொல்கிறேன். ஆமான்னு ஒத்துக்கிறது ஒத்துக்காமது உங்களுடைய சாய்ஸு. நான் சொல்கிறேன் அப்படின்னா ஆமாங்க தப்பு பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுது. சரி, இந்த பொண்ணு ஜாதகப்படி எப்படி இன்னைக்கு நடக்கக்கூடிய திசா புத்தி என்ன ஓடிக்கிட்டு இருக்குது? அதாவது கேது திசையில் சனி புத்தி ஓடிக்கிட்டு இருக்குது. அப்போ கேது திசையில் சனி புத்தி ஓடுது, லக்னத்தில் சனி இருக்கிறாரு. கேது என்பது பார்த்தா எங்கே இருக்கிறாரு? 5ஆம் இடத்துல பேரும் புகழும் கிடக்கக்கூடிய இடத்துல போய் உட்காந்துக்கிட்டாரு. அவர் வீடு கொடுத்த கிரகம் எங்கே இருக்கிறாரு? மகரம் கும்பத்தில் இருக்கக்கூடாதுன்னு, சுக்கிரன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அந்த கும்பத்தில் சுக்கிரன் இருக்கிறாரு. அந்த சுக்கிரன் யாருடைய நட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா பூரட்டாதி நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. அது ஒரு பெரிய பாதிப்பு இல்லை. பட் இருந்தாலும் இவங்க 2 பேர்த்துக்கும் இந்த இணைவுகள் நட்சத்திர பொருத்தங்கள் பார்க்கறத விட கட்ட பொருத்தங்கள் பார்ப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்போ கட்ட பொருத்தங்கள் ஒரு கிரகம் 11ஆம் இடத்துல ஒரு பொண்ணு ஜாதத்தில் 3, 7, 11ஆம் இடத்துல சந்திரன் இருப்பது அவ்வளவு சிறப்பு என்பது இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆண் ஜாதத்தில் வந்தாலும் அந்த சந்திரன் இது நெட்டெடுப்பான ஜோசியம். ஆண் ஜாதத்தில் சந்திரன் 3, 7, 11ஆம் இடத்துல இருக்கிறது சில பாதிப்புகள் கொடுக்குன்னு சொல்லிடுச்சு. 2வது கும்பத்தில் மகரம் கும்பத்தில் புதன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சுக்கிரன் என்பது இருப்பது அது அவ்வளவு சிறப்பான பலனை கொடுக்காது. அங்கேயும் சில பலன் இருக்குது. இதுக்கு ஆதார நூலாக ஈஸ்வர நாடியில் தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர வேறு எந்த நூல்லையும் இல்லை அப்படிங்கிறத என்னுடைய கருத்து சொல்லுது. இந்த மாதிரி சில ஆய்வுகள் 100கணக்கான ஜாதகம் நான் பையில் வச்சிருக்கிறேன். ஒரு 100 ஜாதகம் இந்த மாதிரி காதல் திருமணமும் கலப்பு திருமணமும் 2ஆம் தாரமும் பிரிவின ஜாதகங்கள் தான் இந்த பையில் இருக்குதே தவிர வேறு எந்த ஜாதகமும் இல்லை. அப்படித்தான் பொருத்தம் பார்த்து. ஏன்னா பொருத்தம்னா எனக்கு கொஞ்சம் சூப்பராக வரும். நிறையா கேட்பாங்க. இந்த பள்ளிப்பாளையத்துலையாவது இந்த லைனில் கிட்டத்தட்ட ஒரு 10-20 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த மாதிரி தான் போயிட்டு இருக்குது. எங்கேயும் வேண்டாம். இந்த இடத்துல ஒரு பூக்கடை வச்சிருக்குது. ஒரு அம்மா கருப்பாக இருக்கும். குறைஞ்சது ஒரு 50-60 வருஷம் இருக்கும். அவங்க பொண்ணு விவேகானந்தா கல்லூரியில் ஃபர்ஸ்ட் வருஷம் சேர்த்திட்டு என்னை ஜாதகம் பார்த்துட்டு உங்கள் பொண்ணுக்கு இந்த மாதிரி கெட்ட பேர் வருமானு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். வர மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அந்த அம்மா போய் அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லி அந்த பொண்ணு ஒரு 4 நாளில் எங்கிட்ட ஆஃபீஸ்க்கே வந்துருச்சு. என்ன ஏன் இப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டுது. நான் சொன்னது தப்பாக தான் இருக்கட்டுமா, நான் வாபஸ் வாங்கிறேன். நீ 3 வருஷம் காலேஜ் முடிச்சுட்டு என்னை பாருங்க அப்படின்னு சொல்லி விட்டுருந்தேன். 2வது வருஷத்தில் ஒரு பையனை கூட்டிக்கிட்டு அங்கே வந்தது ஆஃபீஸ்க்கு. இந்த அண்ணன் தான் எனக்கு இப்படி நடக்கும்னு சொன்னார். உங்கள் அம்மாவை போய் கூட்டிகிட்டு வாமா, நான் உனக்கு பதில் சொல்கிறேன்னு சொன்னேன். இன்றைக்கி எங்கேயும் தூரமாகலாம் தேட வேண்டியதில்லை. நம்ம பள்ளிப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்கிறாங்க. உதாரணத்துக்கு அந்த மாதிரி 100கணக்கான ஜாதகங்கள் உதாரணங்களோட கொடுக்குறேன். பட் இந்த ஜாதகம் பொருந்த வரல அப்படிங்கிறத என்னுடைய கருத்து. இதில் ஏதாவது ஐயா உங்களுக்கு ஏதாவது பொருத்தமா ஏதாவது மாற்றம்? இப்போ பாருங்க, ஒரே வரி. இப்போ நீங்கள் இத்தனை தேடினதுக்கு இது என்ன ராசி? காத்து ராசியா? இந்த லக்கணமானது காத்து லக்கணத்தில் இருக்குது. இது என்னது? நிலம். நிலமும் காத்தும் புழுதி காத்து சேரவே சேராது. அதாவது ஒன்று எப்படி சேரும்னா, இது நெருப்புக்கு என்ன பண்ணும்? காற்று இருந்தால் தான் நெருப்பு எரியும். நிலத்துக்கு நீர் வேணும். இப்படி சேர்ந்துன்னா சேர்ந்துருமொழிய இது காத்து ராசி. இது என்னது? நிலம். காத்து நிலம் சேராது. 2வது 6 8 சேர்த்தக்கூடாது. லக்கணம் 6 8 சேர்த்தக்கூடாது. எது 6 8 இருந்தாலும் சேர்த்தக்கூடாது. தெளிவாக பதில் சொன்னீங்க. பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க, பல்லாண்டு வாழ்க. இந்த மாதிரி இன்னும் நிறையா ஜாதகங்கள் நான் வச்சிருக்கிறேன் கையில் போட்டு. இந்த பொருத்தம் எப்படி சேர்த்தலாம் வேண்டாங்கிறதுக்காக. பட் இதை நான் அடுத்தது எப்படி இருந்தால் சேர்த்தலாம் அப்படிங்கிற ஒரு விதியும் எங்கிட்ட ஜாதகங்கள் இப்படி 100 ஆண்டுகள் கைத்து பொருத்தமே இல்லாத சேர்த்தி வச்சிருந்து குறைந்தது ஒரு 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் குழந்தை குட்டியோட நல்லா இருக்கிறவங்க ஜாதகம் என் கையில் இருக்குது. அதையும் உதாரணமாக கொடுக்க முடியும். புரியுங்களா? அதையும் உதாரணமாக கொடுக்க முடியும். இப்படி இருக்கும்போது
அதாவது பார்த்தா இந்த ஜாதக ஆய்வுகள் வந்து பொருத்தம் பார்க்கறது ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியம். இன்றைய காலகட்டம், அதாவது 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெண்கள் வந்து, நான் 30 வருஷமா ஜாதகம் பார்க்கறேன்னா 20 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் வந்து முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு பெண்கள் வந்து அழுவுறதில்லை. 199% ஆண்கள் வந்து தான் முன்னாடி நின்றுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்றது? புரியுதுங்களா? பெண்கள் 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி கண்ணீர் விட்டு அழுதாங்க. ஆனா இன்னைக்கு ஆண்கள் வந்து ரத்த கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க முன்னாடி. அதனால இந்த மாதிரி தான் பொறுத்து கல்யாணம் பண்ணி வச்சு அதனால இந்த மாதிரி பொருத்தம் பார்க்கறதுல மட்டும் மிக மிக எச்சரிக்கையா பாருங்க. பார்த்து அது வந்து என்ன தெளிவு பண்ணி பாருங்க. நம்ம மணிகண்ட ராஜா ஐயா புக்கில் அந்த ருணபந்த பொருத்தத்தை எடுத்துக்காங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு நல்ல வாய்ப்புகளாக இருக்கும் என்று சொல்லி எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த மணிகண்ட ராஜா ஐயா அவர்களுக்கும் இங்கே அமர்ந்திருக்கும் எனக்கு குருநாதர்கள் அனைவர்களுக்கும் நன்றி கூடி விடைபெறுகிறேன். வணக்கம். என்னுடைய பெயர் சி கந்தசாமி. வெப்பட 944 34 0 84 59. நீங்கள் இதில் பொருத்த சமாச்சாரத்தில் எந்த கேள்வி கேட்டாலும் நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். ஆனால் பொருத்தத்தில் எனக்கு கொஞ்சம் நல்லா பிடிக்கும்.